ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம எந்த புக்கோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்தில் இவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. நான் ரொம்ப நாளா ஜெயகாந்தனோட புக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நான் ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு புக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவரோட எழுத்து நடை இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன் அப்படின்னா இவர் பிரயோகம் பண்ண வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் எனக்கு புதுசா இருந்தது. லைக் எந்த மாதிரினா ஒரு சமஸ்கிருத வார்த்தை மாதிரி பயன்படுத்தி இருப்பாங்க. லைக் எந்த மாதிரி வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரலாபிக்கிறார்கள், அப்புறம் விஸ்தாரம், பிரஸ்தாபம், அகமாஸ்து, லௌகீகம், இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு சுத்தமா அர்த்தமே புரியல. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்க்கு இவரோட ரைட்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் போக போக இதை நான் கடகடன்னு படிச்சு முடிச்சுட்டேன் இந்த புக்கை. சரி, இப்போ வந்து நம்ம புக்குக்கு வருவோம். இந்த நேரத்தில் இவள், இந்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நாவல் தான். லைக் இது எப்படின்னா ஒரு குடும்ப கதை மாதிரியான ஒரு நாவல் இது. ஸோ நீங்க குடும்ப கதை நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட கண்டிப்பா ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்க்கு தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னாலுமே அதுக்கடுத்து வந்துட்டு நான் வேகமாவே எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டேன், எல்லா சாப்டர்ஸையும். ஸோ பிகினர்ஸ்க்குமே நான் இந்த புக்கை கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க கண்டிப்பா படிக்கலாம். ஸோ அவர் இந்த புக்கை வந்து ஆரம்பிச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்துல வந்து வெள்ளம் வந்துருச்சு, அதை மக்கள் எல்லாம் பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. சிலர் அதை வேடிக்கையாவும் பார்க்க போறாங்க, சிலர் அதை ரசிக்கவும் செய்யறாங்க. ஆனா இன்னும் சிலர் லைக் பல்லர்கள், பறையர்கள், இவங்கள மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கடவுளை வேண்டுறாங்க, ரொம்ப பரிதாபமா கடவுளை வேண்டுறாங்க. ஏன் அப்படின்னா ஊருக்குள்ள வந்துட்டா நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இதை ரீட் பண்ண உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தெரியாது, ஒரே பார்வையில தெரியாது அப்படின்றது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண விதம் வந்து எனக்கு இந்த புக்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்ப கேரக்டர்ஸ்குள்ள வருவோம். நம்மளோட ஸ்டோரியில வந்து மெயின் கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகை அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர். இவங்க வந்து ஷார்ட் டேர்முக்கு தான் வருவாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயசான பாட்டி, படுத்த படுக்கையா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 9 குழந்தைகள், மூத்ததா ஒரு பையன், அப்புறம் 6 பெண்கள், அதுக்கப்புறம் 2 குட்டீஸ். இவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகுடேசன் பிள்ளை. அம்பிகைக்கு 19 வயசு இருக்கும்போது வந்துட்டு அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க மகுடேசன் பிள்ளை. இந்த புக்ல வரக்கூடிய கதை வந்து 70 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை சித்தரிக்கிற மாதிரி எழுதியிருக்கிறதா நம்ம ஜெயகாந்தன் வந்து சொல்றாங்க. சோ நமக்கு ஆப்வியஸா தெரியும், அப்ப இருந்த காலத்துல வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 19-20 வயசே அப்ப அதிகம்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம அம்பிகைக்கு வந்து மகுடேசன் கூட திருமணம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 குழந்தைகள் பிறக்குது. அதுல மூத்த பையன் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியசாமி. இவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கூட இப்ப இருக்கிறது இல்ல, பட் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. மருமகளோட பேர் வந்து மங்களம். அவங்க வந்து இவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்காங்க. சில பிரச்சனைகள்னால பெரியசாமியை வந்துட்டு மகுடேசன் பிள்ளை வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பெண் குழந்தைகள் 6 பேர் சொன்னேன் இல்லையா, இவங்கள வந்து நம்ம ஜெயகாந்தன் 3 வகையா பிரிக்கிறாரு. ஒன்னு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு ஹஸ்பண்டை இழந்துட்டு வந்தவங்க, ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்பண்டே வேணான்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்கிட்டு வந்தவங்க, மூணாவது ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தவங்கன்னு சொல்லிட்டு 3 வகையா இந்த பெண்களை வந்து பிரிக்கிறாரு. கடைசி 2 குட்டீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்காரம் 1, வைத்தி 1, 2 பேருமே ஆண் குழந்தைகள் தான். ஸோ இதுதான் வந்துட்டு அம்பிகையோட ஃபேமிலி. ஸோ இப்போ அம்பிகை படுத்த படுக்கையா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, எப்படியாவது நம்ம பையன் பெரியசாமியை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும், அவர்கிட்ட எப்படியாவது பேசி இவங்க 2 பேரையும் சமாதானம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இதை பத்தி பேசும்போது அவர் கடைசி வரை இதுக்கு ஒத்துக்கவே இல்லை, ரொம்ப விம்பு பிடிச்சிட்டு இருந்தாரு. அப்படி இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அம்பிகையோட உயிர் போயிருது. அதுக்கப்புறம் அங்க ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஸோ உண்மையிலே இதை வந்துட்டு ரொம்ப அருமையா எழுதியிருந்தாங்க. சரி, இப்ப அம்பிகை இறந்துட்டாங்க. இப்போ கடைசியா இருக்கிற 2 சின்ன பிள்ளைங்க சிங்காரம் அண்ட் வைத்தி 2 பேரையும் யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மகுடேசன் பிள்ளை வந்துட்டு அவரோட பிள்ளைங்களை நினைச்சு பாக்குறாரு, நம்மளோட பெண் குழந்தைகள்லாம் அவங்கள பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்துட்டு இவங்க பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வரும்போது அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவருக்கு வருது. ஸோ பல யோசனைகளுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு சரி ஓகேப்பா நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்காங்க. இதை வந்து இனிஷியேட் எடுத்து பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட மூத்த பொண்ணு காந்திமதி வந்து இதை இனிஷியேட் எடுத்து பண்றாங்க இந்த மேரேஜ். ஸோ அப்படி கல்யாணம் ஆகி வர பொண்ணோட பேரு தான் வந்துட்டு கோதை. இவங்களுக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது செகண்ட் மேரேஜ் தான். ஏற்கனவே
இன்னொருத்தர மேரேஜ் பண்ணி இவங்களுக்கு வந்துட்டு விதவை ஆயிருப்பாங்க. கோதை வந்துட்டு மகுடேசனை கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரோட லைஃப்ல என்னென்னலாம் நடக்குது, அந்த 9 பேரோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதா வந்துட்டு ஸ்டோரியா இருக்கும் இதுல. ஸோ இந்த புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 பாகங்களா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப படிச்சது வந்து முதல் பாகம். இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா கோதை கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இதுல கொடுத்திருப்பாங்க. மிச்சதெல்லாம் அடுத்த பாகங்கள்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லா கேரக்டரையும் அறிமுகம் செஞ்சுட்டாங்க. பட் ஒரே ஒரு கேரக்டரை தவிர அந்த கேரக்டர் வந்து செகண்ட் பார்ட்லயும் வராது, தேர்ட் பார்ட்ல தான் வரும்னு சொல்றாங்க. அது ரொம்ப மெயின் கேரக்டர் அப்படின்றதுனால செகண்ட் பார்ட்ல அந்த கேரக்டரோட ஜனனம் கூட நிகழாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த நாவலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தந்தையர்களும் தனையர்களும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு தான் வந்துட்டு கரெக்டானதா இருக்கும். ஆனா இதை வந்து வைக்க முடியல. ஏன் அப்படின்னா ரஷ்ய எழுத்தாளர் வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு, இவான் துர்கேனிவா அப்படின்றவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு நாவலுக்கு இந்த பொருள் இருக்கிற ஒரு தலைப்பை வச்சதுனால என்னால இந்த தலைப்பை வைக்க முடியாது. ஸோ நான் இந்த நேரத்தில் இவள் அப்படின்ற தலைப்புல நான் இந்த நாவலை வந்து நான் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த நாவலுக்கு இன்னொரு நேமும் சூட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனவெளி மனிதர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு பர்சனலா மனவெளி மனிதர்கள்னா அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கு புரியல. மேபி மனவெளி அப்படின்னா அது ஒரு ஊரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த சாப்டர்ல எதுலயோ படிச்ச ஞாபகம் இருக்கு. வார பத்திரிகையில தொடர்கதையா வந்தப்ப எனக்கு இந்த டைட்டில் ஞாபகம் இல்ல, இருந்திருந்தா வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்திருந்திருப்பாரு முன்னிலையில. அது போக இவர் எழுதின இந்த நாவல்ல சில லைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்ப சொல்ல போற லைன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அம்பிகை இறந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது. கூரை முகப்பின் உச்சியிலிருந்து தொங்கும் ஒரு கம்பியில் பெரிய அரிக்கேன் ஊசலாடுகிறது. உள்கூடத்தில் லஸ்தர் விளக்கு, சுற்றிலும் தொங்குகின்ற கண்ணாடி மணிகளில் வர்ணஜாலம் இழைக்கிறது. இது அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே நம்ம அந்த இடத்துல அந்த ஃபியூனரல்ல உட்காந்து அதை பாக்குற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் வந்தது. அடுத்ததான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அம்பிகை பெரியசாமியை பத்தி மகுடேசன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட உயிர் போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கான லைன்ஸ் தான் இப்ப நான் சொல்ல போறது. அம்பிகை சுடரோடு ஐக்கியமாகி இருந்தாள். அப்போதே அவர் தம் மடியிலிருந்து அவள் தலையை இறக்கினாரே, அப்போதே அவரது பிடிவாதமான குரலை கேட்டும் எப்போதும் போல் அமைதியான புன்னகையுடன் கண்களை மூடினாலே, அப்போதே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நார்மல் சென்டென்ஸ் தான். காமம் மனம் சம்பந்தப்பட்டது, உடம்பை வைத்ததன்று, உடல் லட்சணங்களையோ கை ரேகையோ கருப்பு சிவப்பு நிறத்தையோ வைத்து மனுஷ மனத்தை கணக்கிடுவோர் மூடர். லாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு மகுடேசனுக்கும் கோதைக்கும் கல்யாணம் ஆகி அவங்க வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது அவங்கள இங்க வரவேற்கிறதுக்காக 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல நடக்கிற அந்த இயற்கையை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பிற்பகல் நேரத்தில் சூடு தணிந்து சுகமான வேனில் காற்று வீச ஆரம்பிக்கும் போது சவுக்கு மரங்கள் ஒரே பக்கமாய் நீண்டு சாகிற நிலையில் ரயில் வந்து நின்றது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் மை ஃபேவரட் லைன்ஸ் இந்த நாவல். நீங்க இந்த புக்கை வந்து படிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லி தான், ஒரு குடும்ப கதை. நீங்க ஏற்கனவே இந்த புக்கை படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த புக்கை பத்தி உங்களோட கருத்தை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். Until then it's Priya. Bye.